ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு ஒன்று நடத்தினார். நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அதுக்கு நம்ம பார்த்துருந்தோம். நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. எந்த ஒரு அரசியல் பின்புலனும் இல்லாமல் சாதாரண ஒரு மனிதராக வந்து அதை நடத்திட்டு போயிட்டார் அப்படின்றத பார்த்துருந்தோம். சரி, இதுக்கு ஒரு நாள் போகட்டும், விமர்சனங்கள் கண்டிப்பாக வைப்பாங்க. சரி, என்ன மாதிரி வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தோன்னா சில விஷயங்கள் எடுத்து முன்னாடி வச்சுருக்காங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில திமுக ஓபிகள், ஒரு சில சங்கிகள் அப்படின்னு. பெரிய அளவில் எதிர்ப்பு கிடையாது, பெரிய அளவில் ஆதரவு தான். ஏன்னா விஜய் அளவு ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை. ஆனால் இங்கே சில அரசியல் லாபத்துக்காக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஊபிகள். இந்த ஊபிகளோட மைண்ட் செட்டை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் கொஞ்ச நாள் நேற்றுல அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், அவர் வந்து சங்கி அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, விஜய் அளவு ஒரு கிறித்துவ கும்பல் இயக்குது, ஒரு கிறித்துவ மிஷினரி பார்த்தோன்னா ஒரு பின்னாடி இருக்குது அப்படின்றத பண்ணுறானுங்க. அதாவது இது வரைக்கும் விஜய் இப்படி ஒரு விழாவை நடத்தியிருக்காரா? இல்லையே. போன வருஷம்லாம் நடத்தியிருக்கலாமே, இந்த வருஷம் அவர் நடத்துகிறார் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு வந்து பேசுகிறாங்க. அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கிறித்தவ கும்பல் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து யார் வந்தாலும் இவங்களோட நோக்கம், முதல் நோக்கம் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது. திமுக ஒப்பிகளுக்கு இதுதான் வேலை. இப்போ ஒருபடி மேலே போய் விஜய் அவர்களுக்கு பின்னாடி கிறிஸ்துவ கும்பல் இருக்குன்றாங்க. இதில் எது உண்மை அப்படின்றத பற்றி பேசி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. சரி, ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். இந்து மக்களை விட கிறிஸ்டியனுக்கும் சிறுபான்மையினருக்கும் பார்த்தோன்னா ஓடி ஓடி போய் நிற்கிறது திமுக இந்த சமீப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து இவங்க ரெண்டு பேரோட வாக்குகளை பறிக்கிற முயற்சியில் இருக்கார் அப்படின்றது தெரியுது. சில பேர் வந்து இப்போ அவர் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பல பேர் இன்னும் ஆதரவு குரல் தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. இதை பார்த்த திமுக உடனே வந்து இந்த ஓட்டை நம்ம போக விட்டுறக்கூடாது. அது வந்து திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஓட் பேங்கிங், சிறுபான்மையினரோட வாக்கள் அப்படிங்கிறது. அதனால் கிறித்தவர்களையும் சரி, இஸ்லாமியர்களும் சரி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னுக்காக திமுக கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க போகிறதுக்கு முக்கியமான காரணம் அது நாங்கள் காப்பாற்ற வந்து நின்றதுன்னு சொன்னாலும் கூட அதில் ஓட் பேங்கிங் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் விஜய் அவர்கள். விஜய் பின்னாடி அவங்க போயிடக்கூடாது அப்படின்றக்காக. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் நடத்தின அந்த சமத்துவ விழாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த ஊபிகள், ஏன்னா உங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோன்னா அதை தானே பண்ணிகிட்டு இருந்தார். உதயநிதி ஸ்டாலினால் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இவங்க நடத்துனாங்களே, ஒரு அவங்க என்னமோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க, அதுக்கு சமத்துவம்ன்ற மாதிரி தான் ஏதோ ஒன்று பேர் வச்சு நடத்துனாங்க. அப்போ இது என்னது? அப்போ இவங்களும் பார்த்தோன்னா கிறித்தவ கும்பல் இருக்குதா? இவங்களையும் பார்த்தோன்னா கிறித்தவ மிஷினரி வந்து இவங்க பின்னாடி ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு குரூப் பார்த்தோம்னா கிளம்பி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சங்கிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. பிஜேபி சேர்ந்த சங்கிகள் தான் முக்கியமாக. ஏன்னா அவங்க வந்து மத அரசியலை திணிக்கிறதுல முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அவங்களும் வந்து இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டினா அப்படின்னா இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டின். இப்போ விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பொறுப்புன்றது இருக்குது, ஒரு கடமைன்றது இருக்குது. அவர் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இயேசு அப்படின்றதுனால, அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அவர் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துகிறார். விஜய் அவர்கள் நடத்துறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போது திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இதில் போய் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்துகிற அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க என்ன கிறிஸ்டினானே இல்லை. விஜய் அவர் லாஜிக்காக நடத்துகிறாரு, இவங்க அது கிடையவே கிடையாது. இப்போ ஓட் பேங்கிங் யார் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் வச்சு வந்து திமுக தான் ட்ரை பண்ணுது, விஜய் அவர்கள் ட்ரை பண்ணல. இப்போ கிறிஸ்மஸ் விழா நடத்துனாங்களே திமுக, அதுக்கு பின்னாடி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாலினோட ஃபோட்டோ, கருணாநிதியோட ஃபோட்டோ அப்படின்னு அரசியல் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவே தான் இருக்குது. அங்கே இயேசுநாதர் படத்தவே காணோம். என்ன நிகழ்ச்சி நடத்துகிறீங்க? நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறோம், அதுக்கு அவங்க ஃபோட்டோவே காணுமே. யார் ஃபோட்டோவும் இருக்குது? யார் ஃபோட்டோனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ. இவங்க தான் கிறிஸ்டினா? இவங்க தான் பார்த்தோன்னா இயேசுநாதரோ? அது வேறு போட்டிருக்காங்களே, கருணாநிதியும் பெரியார் அவர்களும் பார்த்தோன்னா இயேசுநாதர் மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு வேறு ஒரு விஷயத்தை போட்டு விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு பயங்கர சிரிப்பு. அது ஒரு பக்கம் ட்ரோல் மெட்டீரியலாக போச்சு, அதையும் பார்த்துடணும். இப்போ கிறிஸ்மஸ் விழா நடத்துகிற விஜய் அவர்கள் அங்கே எந்த ஒரு அரசியல் கட்சி பேரும் போடலை, விஜயோட ஃபோட்டோவும் போடலை, எதுவுமே போடலை. கட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் உள்ளே இழுக்கிற, அவரோட தற்பெருமை பேசுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் உள்ளே இழுக்கவே இல்லை. அது முழுக்க ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் சமமான விழா அப்படிங்கிறதுனால அவரும் அதில் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டு அதை பற்றி பேசியிருந்தார். அரசியல் கூட பெரிய அளவில் பேசலை. அங்கே வந்து சில பேர் வந்து விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு மாதிரி சில விஷயங்களை பேசினாங்க. அவங்க வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ சில விஷயங்களை அவங்க பேசதான் செய்வாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே முழுக்க அரசியல் பண்ணிவிட்டு இவங்க வந்து அவங்களோட நிற்கிறன்றது. இங்கே விஜயில் அரசியலே பேசலை. அந்த கிறிஸ்மஸ் விழாவை ஒரு மக்களாக நின்று கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு போனார். இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் ஓட் பேங்கிங்காக ட்ரை பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஓட் பேங்கிங்காகவே ட்ரை பண்ணுறதாவே இருக்கட்டும்,
ஆனால் விஜய் அவர் லாஜிக்காக பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அதை ஒரு விழாவாகவும் கொண்டாடலாம், ஒரு மிகப்பெரிய இன்னும் வேறு விதமாக கூட கொண்டாடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவர் சைடு லாஜிக்காக ஒரு விஷயம் இருக்குது. இங்கே திமுக சைடு என்ன லாஜிக் இருக்குது கேட்டால், நாங்கள் சிறுபான்மை இருக்கிறோமே ஆதரவாக இருப்போம், எதே வர பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஏன்னா அவங்கள விட்டு அவங்களுக்கு ஓட் போடுறக்கு ஆள் இல்லை பெரிய அளவில். அவங்களோட ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது திமுகவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால போய் நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் போய் நிற்கிறீங்க? அவங்க தான் உங்களை முழுசாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே தன்னால் உங்கள் பின்னாடி வர போகிறாங்க. நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள்ன்றது இருக்குல்ல, அவங்களே வாண்டடாக வர போகிறாங்க. நீங்கள் போய் அந்த விழாவை கொண்டாட்டினாலும் உங்கள் பின்னாடி வரத்தான் செய்வாங்க. நீங்கள் ஏன் பயந்துட்டு போய் பார்த்தோன்னா இதை பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட ஓட்டு நம்ம கை நழுவி போகும்போது நம்ம விடக்கூடாது அப்படின்னுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, விஜய் பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்னுக்கா. அதுதான் ஃபேக்ட்டு. இந்த மாதிரி பண்ணுற இவங்க இந்துக்களுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் எந்த ஒரு முக்கியமான விழா நடந்தாலும் அதுக்கு வாழ்த்தை சொல்லவே மாட்டாங்க. கிறிஸ்டியன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் போய் நிற்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட முழு நோக்கம். எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும்ல, எல்லாத்தையும் சரியாக பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க நம்ம. ஆனால் விஜய் அவர்கள் இந்த பக்கம் இந்துக்கள் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவார், அதுலேயும் கலந்துப்பார். இந்த பக்கம் இஸ்லாமியர்களோட நோன்புலையும் கலந்துக்குவார், இந்த பக்கம் கிறிஸ்மஸ் விழாவும் நடத்துவார், எல்லாமே பண்ணுவார். மூணுக்கும் சமமாக இருப்பார். அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அடிப்படை கோட்பாடே நம்மளோட கட்சி இது. அதுதான். அதனால் விஜய் அவர்கள் அதை கொண்டு வந்தார். அப்போ அவர் இருக்கிறதும் அப்படி தான் இருக்கார். அவர் முக்கியமாக பார்த்தோன்னா எங்கேயாவது இந்த மாதிரி கிறிஸ்மஸ் விழாவில் கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பார்த்தோன்னா தன்னை கிறிஸ்டின் அப்படின்னு அடையாளப்படுத்திக்குவார். மற்ற நேரங்கள் எல்லாமே அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்ததாகட்டும், அவர் கோயில்களுக்கு போகிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவர் நெத்தியில் எப்பவுமே பார்த்தோன்னா குங்குமம் விபூதி அப்படின்னு எதுவும் போட்டு இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது, ஹிந்துவும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, நான் மூணுமே ஏற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு மாதிரி தான் அவர் இது வரைக்கும் இருக்கார். அவரோட படங்களையும் அடையாளப்படுத்துவார். சாதி மத பேதமெல்லாம் இல்லாமல் இருக்கிறத அவரோட முக்கியமான கொள்கை. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்றத நம்மளோட கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுன்றதுனால அவர் அப்படி தான் இருப்பார். அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட விழாவில் கூட அரசியல் பற்றி எதுவுமே பேசலை, அவரை பற்றி தானே பேசிக்கல. ஒன் அண்ட் ஒன்லி நம்ம எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை மட்டும் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு அதை மட்டும் பண்ணியிருந்தார். ஆனால் இங்கே திமுக அதில் அரசியல் பண்ணுறது, அங்கே பார்த்தோம்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. இங்கே புதுசாக வரவரை கட்டமைக்கிறாங்க, சரி ஓகே அடுத்த கட்சியில் வர போகிறாரு கட்டமைக்க தான் செய்வாங்க. அங்கே முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தரே வந்து மறுபடியும் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு மாதிரி. இதில் யார் தான் இயேசு பார்த்தோம்னா யாருக்கு தான் உதவி பண்ண போகிறாருன்றது தெரில. இது ஒரு அரசியல் இந்த திமுக அங்கே பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சைடு விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து சாதனமாக அதை நடத்தி முடிச்சிருந்தாரு. இதுதான் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட். விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறதுக்கு ஒரு லாஜிக்கான காரணம் இருக்குது. அவர் ஒரு கிறிஸ்டியன். இவங்க யார்? இவங்க ஓட் பேங்கிங்காக பண்ணுறாங்களா? விஜய் ஓட் பேங்கிங்காக பண்ணுறாரு. விஜய் ஓட் பேங்கிங்காக பண்ணாலும் ஒரு லாஜிக்கோட பண்ணுறாரு. இந்த சைடு அது இல்லை. இதாக பார்த்தோன்னா உண்மை ஓட்டு போயிடும் அப்படின்ற பயத்தில் அப்படின்னா நீங்கள் பல நல்லது பண்ணியிருக்கீங்களே சிறுபான்மையினர்களுக்கு, அப்படியே பார்த்தோன்னா உங்கள் வாக்கு போகும்போது நீங்கள் அங்கே போய் நிற்கணும். சும்மாவே இருக்கலாம்ல, போயிடுன்ற பயத்தில் தான் போய் நிற்கிறது. அதனால தான் விஜய் பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு ஆப் அடித்தார், அதுவும் போச்சு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இது சைடு இந்த சைடு போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னொரு சைடு நம்ம திருமாவளவன் அவர்கள், அவர் என்னன்னா திடீர்னு பார்த்தோன்னா இந்து கடவுள்களை வந்து கும்பிட மாட்டார் அப்படின்னா இந்து கடவுளை மதிக்க மாட்டார் அப்படின்னு அவரே பேசுவார். பல இடங்களில் பார்த்தோன்னா அதே கேவலமாக பேசுவார். ஆனால் அவர் சில நேரம் பார்த்தோன்னா கோயில்கள் வந்து அந்த பிராமணர்கள்கிட்ட விபூதி வாங்கி வச்சுக்கிறதும் கை கட்டி நிற்கிறதும் பண்ணிகிட்ருப்பார். இன்னொரு என்ன அப்படின்னா நேற்றுல அதுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், திடீர்னு முருகரோட வேலையும் அந்த அது என்னமோ சொல்லுவாங்க, அது என்ன ஞாபகம் இல்லை, தலைக்கவசம் மாதிரி இருக்குமே, அதை ஒன்று போட்டுக்கிட்டு நின்றுருக்காரு. அது வந்து பரிசளிக்கிறாங்க, அதை அண்ணன் வாங்கி போட்டுக்கிட்டு நின்றுருக்காரு. போடவே முடியல, கையிலும் பிடிக்க கூட முடியல, அந்த லெவலில் நின்றுருக்காரு. சரி நின்றுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்ம தளபதி சொன்ன டைலாக்கை ரிப்பீட் பண்ணதுனால உடனே கட் பண்ணி நம்ம பசங்க அப்படியே எங்கே பாருங்க திரும்பவும் தான் சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி எடுத்து போட்டு விட்டாங்க. அவர் முன்னாடி சொல்லிட்டு இருந்த நபர் தான், திமுகவே எதிர்த்து நபர் தான் அவருமே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து திமுகவோட ஐக்கியமே பிஜேபி எதிர்க்கிறார். அப்போ திமுகவும் எதிர்த்துவர், பிஜேபியும் எதிர்த்துவர். ஒரு சில இடத்துல பிஜேபியும் ஆதரவு வச்சுரு, இப்போ திமுகவும் ஆதரவு வச்சுருந்தவர். அதுதான் அவரோட நிலைப்பாடு. அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் திமுகவை அழிக்க வந்துட்டீங்களா, அதனால் நீங்கள் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்ற மாதிரி. திமுகவை அழிக்க வந்தது யாராக இருந்தாலும் அது பிஜேபியோட பி டீம் தான். அப்படின்னா இவங்களும் பார்த்தோன்னா திமுகவை ஒரு காலத்தில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இவங்களும் பார்த்தோன்னா திமுக ஒழியணும் அப்படின்னு கற்றுனவங்க தான். அப்படி இருக்கிறப்ப இவங்களும் அப்போ பிஜேபியோட பி டீமாக தான் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். இப்போ திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கமல் அவர்களை பார்த்தோன்னா திட்டுறது, எந்த நடிகராக இருந்தாலும் கடைசியில் எங்கள் கூட தான் வந்து ஐக்கியமாகணும் அப்படின்ற மாதிரி அவர் வேறு மறைமுகமாக சில இடங்களில் அந்த திமுக நபர்கள் விமர்சிப்பாங்க. அதே தானே திருமாவளவன் அவர்களும் பார்த்தோன்னா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது முதல்ல திமுக எடுத்து பேசினார், இப்போ கூட்டணி கட்சியாக வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி பார்த்தோன்னா திமுகவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கே கட்சியில் மரியாதைன்றது வேறு விஷயம். ஒரு செவுத்தில் பார்த்தோன்னா இவரோட பேர் எழுதுறது கூட திமுக நபர்கள் விடாமல் பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த லெவலில் தான் இவரையே திமுக வச்சுருக்கு. ஆனால் அங்கே போய் திமுகவில் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்றாரா. யாராலையும் அழிக்க முடியாதுன்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் மக்கள் நினச்சா முடியும்.
விஜய் பின்னாடி போகக்கூடிய அந்த இளைஞர் படை, பெண்கள் படை, முக்கியமாக மக்கள் படை அப்படின்றவங்க போனாலே அந்த திமுக அப்படின்றது, திமுக அதிமுக அவங்க எல்லாம் பார்த்தோன்னா காணாமல் போயிடுவாங்க. விஜய் அவர்களுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறது, நாங்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு. அவங்களோட அழிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. அந்த கட்சி ஆட்சியிலிருந்து பார்த்தோன்னா அவங்கள அகற்றுறதா நம்மளுடைய நோக்கம். அதனால் அரசியல் எதிரி அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு அரசியல் ரீதியாக தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நாங்கள் உங்கள் ஆட்சியிலேருந்து தூக்குவோம், அது எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு தாவேக்கா நிற்கிது. அதை வந்து விஜய் அவர்கள் பண்ணுறாரு. அது பொறுக்க முடியாத திருமாவளவன் அவர்கள் விஜய் அங்கே தீய சக்தின்னு பேசிட்டார் அப்படின்ற ஒரு ஆதகத்தில் அண்ணன் ஏதாவது பேசணும்ல அடுத்ததான். அப்போ தானே அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனில் ஏதாவது சீட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1-2 கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணன் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிருந்து இதையாவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு ரிப்ளை கொடுத்து எங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அதனால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க வரும்போது வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இப்படி போயிட்டுருக்கு திமுகவோட நிலைப்பாடு. சங்கிகள் விஜய் அவர்கள் கிறித்தவ கும்பல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. திமுகவும் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் மட்டும் சடன்னு இந்த மாதிரி திரும்புகிறாங்க. இதில் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா சங்கிகள் எதுக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? விஜய் அவர்கள் கிறிஸ்தவ கும்பல் தான் இருக்குது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிறாங்க. விஜயோட பி டீம், விஜய் வந்து பிஜேபியோட பி டீமாக இருந்தால் சங்கிகள் எதுக்கு இப்படி கதறணும்? அவங்க கதறாமல் சும்மாவே இருக்கலாமே. ஏன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவர் கிறிஸ்மஸ் விழாவே நடத்தி விட்டுருக்க மாட்டாங்களே மேலிடம். இதெல்லாம் புரியாமல் பார்த்தோன்னா எதாவது உளறிட்டு திரிவாங்க. இதுதான் அவங்களோட அரசியல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அப்படியே நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.